ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, தமிழ் மீடியம், படம் 4 இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்களில் செயல் மேலாண்மையிலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயல் மேலாண்மை வந்து இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகளில் ஒரு வகை தான். ஓகே, ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் முதல் 2 வகையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் வந்து இது செயல் மேலாண்மை, இங்கிலீஷில் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். செயல் மேலாண்மை என்பது ஒரு செயல்முறையை உருவாக்குதல், நீக்குதல், அவை செயல்பட தேவையான வழிமுறைகளை வகுத்தல், இந்த செயல்கள் எல்லாம் உள்ளடக்கியது தான் செயல் மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு செயல்முறையை உருவாக்குதல், நீக்குதல். இப்போ செயல்முறைனா என்ன அப்படின்னா, கணிப்பொறி செயலாக்க பணியின் ஒரு அலகு, அதுதான் வந்து செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பயனர் வந்து கணிப்பொறியில வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து செயல்முறை. இப்போ பயனர் ஏன் கணிப்பொறியில வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த பயனருக்கு தேவையான வெளியீடு கிடைக்கிறதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பயனர் வந்து ஒரு மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறாங்க எக்ஸலில். ஓகே, எக்ஸல்னாவே எல்லாருக்குமே அந்த மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறது தான் ஞாபகம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறாங்க. மார்க் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் நேமு, அடுத்தது வந்து சப்ஜெக்ட் நேம் எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்களோட அந்த மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருப்போம். ஃபைனலா வந்து டோட்டல்ன்ற ஒரு காலம் இருக்கும் இல்லையா? ஸோ டோட்டல் காலம்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, 5 சப்ஜெக்ட் இல்ல 6 சப்ஜெக்ட் மார்க் இருக்கு அப்படின்னா, அந்த 6 சப்ஜெக்ட் மார்க்கும் டோட்டலா வேணும்னா, அதுக்கான ஒரு ஃபார்முலா குடுப்போம். ஈக்குவல் டூ சம் ஆஃப் ஸ்டார்ட்டிங் செல் அட்ரஸ் அண்ட் எண்டிங் செல் அட்ரஸ் குடுத்தோம் அப்படின்னா, அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். எப்படி அந்த இடத்துல டோட்டல் மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னா, கணிப்பொறி அந்த இடத்துல செயலாக்கம் செய்யுது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செயலாக்கம் செஞ்சு அதுக்கான வெளியீட நமக்கு குடுக்குது. இப்ப டோட்டல்ன்றது நம்ம ஃபார்முலா குடுத்துருப்போம். என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டோட்டல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பயனருக்கான வெளியீடு. ஸோ அந்த வெளியீட குடுக்கக்கூடியது தான் வந்து செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே மேலாண்மை செய்றது தான் செயல் மேலாண்மை. அப்ப இந்த ப்ராசஸ் செய்யுது இல்லையா? செயலாக்கம் செய்யுது இல்லையா? அத மேலாண்மை செய்றது தான் செயல் மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கணிப்பொறியில் தனிப்பட்ட பயனரால் இயக்கப்படும் சோர்ஸ் செயலி நிரலானது செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் சோர்ஸ் செயலி அப்படிங்கிறது தான் வந்து வேர்ட் ப்ராசஸர்னு சொல்லுவோம். இப்போ எம்எஸ் வேர்டு, எக்ஸல் இது எல்லாமே வந்து தனிப்பட்ட பயனர் இயக்கக்கூடியது தான். அதெல்லாம் ஒரு செயல்முறைக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் பயனர்னு சொல்கிறோம் இல்லையா? பயனர் அப்படின்னா கணிப்பொறியில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பயனர் தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பயனர். ஓகே, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பயனர். அந்த டைம்ல யார் கணிப்பொறியில ஒர்க் பண்றாங்க அவங்க தான் வந்து பயனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வெளியீட்டை திரையில் தோன்ற செய்வது அல்லது அச்சிடுவதற்காக அச்சுப்பொறிக்கு அனுப்புவது போன்ற கணிப்பொறி செயலாக்க பணிகளும் செயல்முறை என்றே அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வெளியீடு வந்து கிடைக்குது. அதுதான் சொன்னோம்ல, இப்போ டோட்டல் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம். பட் அதுக்கான இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? அது ஒரு வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெளியீடும் வந்து ஒரு செயல்முறை தான். அதே மாரி ஒரு அந்த வெளியீட வந்து பிரிண்ட் எடுக்கிறோம். இல்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் குடுப்போம். பிரிண்ட் குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா பிரிண்டர்ல அது பிரிண்ட் ஆகும் இல்லையா? அதுவும் வந்து ஒரு செயல்முறைக்கான எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கணிப்பொறி செயல்முறைகளின் தொகுப்பை கொண்டுள்ளது. செயல்முறைகள் 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து இயக்க அமைப்பு செயல்முறை, செகண்ட் வந்து பயனர் செயல்முறை. இயக்க அமைப்பு செயல்முறை அப்படின்னா சிஸ்டம்குள்ள ப்ராசஸ் செய்றது. அதுதான் வந்து இயக்க அமைப்பு செயல்முறை. அதாவது அமைப்பு குறியீடாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ்டம்குள்ள ப்ராசஸ் செயலாக்கம் செய்றது எல்லாமே வந்து இயக்க அமைப்பு செயல்முறை. இப்போ பயனர் குறியீடாக இயக்கக்கூடியது எல்லாமே பயனர் செயல்முறை. ஓகே, இதான் வந்து செயல்முறையோட 2 வகைகள். இந்த செயல்முறைகள் அனைத்தையும் ஒரு மையச் செயலகத்தில் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியும். ஒரு கணிப்பொறியின் செயலகத்திற்கு தேவையான செயல்முறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு 4 நெறிமுறைகளை பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதலில் வந்தது முதலில் செல்லும். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதான் ஷார்ட்டா FIFOன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் சிறியது முதலில், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். தேர்ட் ஒன் வட்ட வரிசை, ரவுண்ட் ராபின். ஃபோர்த் ஒன் முன்னுரிமைக்கு ஏற்ப, பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதனால 5 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது செயல் மேலாண்மையில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அண்ட் ஈஸியான 5 மார்க்கும் இது. ஓகே, எப்படி அப்படின்னா, இப்போ நெறிமுறைகளோட பெயர்கள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த ஹெட்டிங் என்னவோ அதான் அதோட டெஃபினேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதலில் வந்தது முதலில் செல்லும், FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ முதலில் வந்தது முதலில் செல்லும். அந்த ஹெட்டிங்லேயே ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல யார் வராங்களோ அவங்களோட வேலையை வந்து முதல்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் இதோட டெஃபினேஷன். பாருங்க, முதலில் வந்தது முதலில் செல்லும் நெறிமுறை என்பது வரிசை நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது கியூ டெக்னிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த முதலில் வந்து முதலில் செல்லும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வரிசை நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் 1 மார்க்ஸ்லேயே இதை கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து, இப்போ கிளாஸ்ல வந்து டீச்சர் ஒரு மதிப்பெண் பட்டியல் மார்க் ஷீட்டை வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே குடுக்குறாங்க.
இப்போ மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வரிசையில நிப்பாங்க. வரிசையில நிக்கக்குள்ள முதல்ல இருக்கக்கூடிய மாணவர் வந்து முதலாவதா அவங்களோட அந்த மதிப்பெண் பட்டியல வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது 2வதா வரவங்க வந்து அடுத்து அவங்களோட மதிப்பெண் பட்டியல அடுத்தது வாங்கிட்டு போவாங்க. அதே மாரி என்னது ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்களோட மதிப்பெண் பட்டியல வந்து வாங்கிட்டே போறாங்க. இது எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னா, அந்த வரிசை நுட்பத்தின் அடிப்படையில தான் செயல்படுது இல்லையா? இதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதையே வந்து நுட்ப ரீதியா, அதாவது கம்ப்யூட்டர்ல எப்படி இது செயலாக்கம் செய்யுது அப்படின்னு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அடுத்தது வரிசையில் முதலில் நுழையும் செயல்முறை முதலில் சிபியுவில் செயல்படுத்தப்பட்டு அடுத்தடுத்து தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிபியுல முதல்ல வரக்கூடிய செயல்முறை வந்து அதோட வேலைய முடிச்சிடும். செயலாக்கத்த முடிச்சுட்டு, அடுத்த வர செயல்முறை அடுத்தது அதோட செயலாக்கத்த கம்ப்ளீட் பண்ணும். இதே மாரி தொடர்ச்சியா அதோட செயலாக்கம் வந்து நடந்துட்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக. ஓகே. ஸோ இதுதான் வந்து முதலில் வந்தது, முதலில் செல்லும்க்கான எக்ஸாம்பிள். அதாவது வரிசையின் அடிப்படையில் செயல்முறைகள் செயல்படுத்தப்படுகின்றன. செகண்ட் ஒன் சிறியது முதலில். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இந்த நெறிமுறை மைய செயலகத்தால் இயக்கப்படும் ஒரு வேலையின் அளவை அடிப்படையாகக் கொண்டது. இதில இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நெறிமுறையில என்ன பார்த்தோம் அப்படின்னா, வரிசையின் அடிப்படையில் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது வரிசை நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்டதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து வேலையின் அளவை வந்து அடிப்படையாகக் கொண்டது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 வேலைய எடுத்துக்கலாம். ஏ, பி அப்படின்னு சொல்லி 2 வேலை இருக்கு. இதுல ஏ வேலையோட அளவு வந்து 6 கிலோ பைட்டாவும், பி வேலையோட அளவு வந்து 9 கிலோ பைட்டாவும் இருக்கு. இந்த 2 வேலையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணக்குள்ள எந்த வேலை வந்து சிறியதா இருக்கோ, அந்த வேலைய முதல்ல இயக்கும். ஓகே. இதான் வந்து சிறியது முதலில். இப்ப இந்த 2 வேலைய கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஏ வேலை அளவு வந்து பி வேலையின் அளவை விட சிறியதா இருக்கு. அதனால ஏ வேலை தான் வந்து என்னது முதல்ல இயங்கும். அதான் இயக்கப்படும். ஓகே. இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் சிறியது முதலில் நெறிமுறை. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வட்ட வரிசை திட்டமிடல். அதாவது ரவுண்ட் ராபின். வட்டவரிசை திட்டமிடல் நேர பகிர்வு அமைப்புகளுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறை ஆகும். இதுல இருந்து நேர பகிர்வு அமைப்புகளுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லி அன்லைன் பண்ணிக்கோங்க. அத டைம் ஷேரிங் சிஸ்டம் இதன் அடிப்படையில் செயல்படுறது தான் இந்த வட்டவரிசை திட்டமிடல். இது எப்படி செயல்படும் அப்படின்னா, சுழற்சி முறையில செயல்படும். இப்ப வந்து 3 வேலை எடுத்துக்கிறோம். ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி 3 வேலைகள எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ இருக்கு அப்படின்னா, ஏ வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது பி வேலை, அடுத்தது சி வேலை அப்படின்னு சொல்லிட்டு சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஏ வேலைக்கு திரும்பி வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இந்த மாரி சுழற்சி அடிப்படையில செயல்படுறது தான் வட்ட வரிசை திட்டமிடல். இது வந்து நேர பகிர்வு அடிப்படையில செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப ஏக்கு வந்து ஏக்கான ஒரு டைம் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப ஏக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ வேலை வந்து 10 நிமிஷம் மட்டும் தான் நடக்கும். ஓகே. ஸோ 10 நிமிஷத்துல அந்த வேலை கம்ப்ளீட் ஆனாலும், ஆகலனாலும் ஆட்டோமேட்டிக்கா பி வேலைக்கு வந்து மூவ் ஆகும். இப்ப பிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் குடுக்குறாங்க அப்படின்னா, பி வேலை வந்து என்னது 10 நிமிஷம் வந்து வேலை அந்த இடத்துல நடக்கும். ஸோ அது பியும் என்னது அப்படின்னா வந்து அந்த 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும், முடியலனாலும் என்னது ஆட்டோமேட்டிக்கா சிக்கு வந்து மூவ் ஆகுது. இப்ப சிக்கு வந்து ஒரு 5 நிமிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, 5 நிமிடம் மட்டும் தான் வந்து சி வேலை வந்து நடைபெறும். ஓகே. ஸோ திரும்ப என்ன ஆகுதுன்னா, ஏக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாரி வந்து சுழற்சி அடிப்படையில செயல்படக்கூடியது தான் இந்த வட்ட வரிசை திட்டமிடல். நெக்ஸ்ட் வந்து முன்னுரிமைக்கு ஏற்ப பேஸ்ட் ஆன் பிரையாரிட்டி. கொடுக்கப்பட்ட வேலை முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகே. இதுல வந்து முன்னுரிமை அடிப்படையில வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. எந்த வேலைக்கு வந்து முன்னுரிமை அதிகமா இருக்கோ, அந்த வேலை வந்து முதல்ல இயக்கக்கூடியது தான் முன்னுரிமைக்கு ஏற்ப. பாருங்க, மற்ற வேலைகளை விட அதிக முன்னுரிமை கொண்டிருக்கும் வேலை மிகவும் முக்கியமானது. இப்ப 2 வேலை வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஏ வேலை, பி வேலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல ஏக்கு வந்து முன்னுரிமை எண் 5 எனவும், பிக்கு வந்து 7 எனவும் இருந்தால், முதலில் பிக்கு தான் செயலகம் ஒதுக்கப்படும். ஓகே. இப்ப ஏக்கோட எண் வந்து 5, பிக்கு வந்து 7ன்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஏவை விட பிக்கு தான் வந்து முன்னுரிமை எண் அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருக்கிறதால பியோட வேலைய வந்து முதல்ல செயலாக்கம் செய்யும். இதான் வந்து முன்னுரிமைக்கு ஏற்ப. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு மேலாண்மை. இது வந்து இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகளோட அடுத்த வகை தான் பாதுகாப்பு மேலாண்மை. பயனரின் முறையான தரவுகளை மின்னணு தரவு திருடர்களிடமிருந்து பாதுகாப்பது முக்கிய சவாலாக உள்ளது. ஸோ இதை மேலாண்மை செய்கிறது தான் பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது மின்னணு தரவு திருடர்கள் அப்படின்னா வந்து ஹேக்கர்ஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ ஒரு தரவு வந்து பயனர்களுக்கு அந்த தரவு உரிமையாளர்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது எல்லாமே வந்து திருடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மின்னணு முறையில தரவு திருடுறது எல்லாமே வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்யூட்டர்ல நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ஒரு அந்த ஃபைல் ஓனருக்கு தெரியாம ஷேர் பண்றதோ, இல்ல அத யூஸ் பண்றதோ, இது எல்லாமே வந்து அந்த ஹேக்கிங்ல தான் வரும். அதே மாரி இப்போ நெட்வொர்க்ல வந்து திருடுறது, நெறைய டேட்டாஸ் எல்லாம் திருடுறது. ஓகே. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக மேலாண்மை பண்றது தான் இந்த பாதுகாப்பு மேலாண்மை. இது 3 நிலை பாதுகாப்பு வந்து குடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கோப்பு நிலை, செகண்ட் ஒண்ணு அமைப்பு நிலை, தேர்ட் வந்து வலைநிலை அப்படின்னு சொல்லிட்டு
டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோப்பு நிலைன்னா என்னன்னு பாருங்க. பிற பயனர்களால் உருவாக்கப்பட்ட கோப்புகளை நாம் அணுகுவதற்கு அதற்குரிய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். ஸோ வேற ஒரு பயனர் வந்து ஒரு கோப்பை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோப்போட உரிமையாளர் யாரோ அவங்க கிட்ட அனுமதியை வாங்கியிருக்கணும். அதை பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த கோப்பை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப்பினை உருவாக்கியவர் அல்லது கணிப்பொறி நிர்வாகி அனுமதியை வழங்க முடியும். யார் இந்த கோப்பை உருவாக்கியிருக்காங்களோ இல்லை அந்த கம்ப்யூட்டரை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க நிர்வகிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பர்மிஷனை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அமைப்பு நிலை. அமைப்பு நிலையில் ஒரு பயனர் குறிப்பிட்ட கடவுள் சொல்லை கொடுத்தாலொழிய கணிப்பொறியை பயன்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு நிலையில் வந்து அந்த கம்ப்யூட்டரில் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த கணினியை வந்து நம்மளால் இயக்க முடியும். விண்டோஸ், லினக்ஸ் போன்ற இயக்க அமைப்புகள் இத்தகைய வகையில் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்டோஸ், லினக்ஸ் இந்த ஓஎஸில் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமில் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா வந்து யாருக்கு பாஸ்வேர்டு தெரியுதோ அவங்க மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும் இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லேபில் வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, ஒரு 20 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா வந்து அதில் டீச்சரும் பயன்படுத்தணும், ஸ்டூடெண்ட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அதில் 2 லாகின் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டீச்சருக்கான லாகினில் அவங்க வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு லாகின் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான ஒரு காமன் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துடலாம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அந்த லாகின் பேஜை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஓஎஸோ எந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் செட்டிங்குமே வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. யாரோட பர்மிஷன் இல்லாமல், அந்த அட்மின் பர்மிஷன் இல்லாமல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து இந்த ஷிஃப்ட் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஷிஃப்ட் பேஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட் வரவங்க அதே சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரே சிஸ்டத்தில் வந்து ஒரு 3 பேர் யூஸ் பண்ணுவாங்க, 4 பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஷிஃப்ட்டில். ஸோ அப்போலாம் வந்து அவங்களுக்கான அந்த லாகினை கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கான அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண வைக்கும். இப்போ 3 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 3 லாகின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த 3 பேருமே தனித்தனியாக அவங்களோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு நிலை பாதுகாப்பு மேலாண்மையில் வரும். அடுத்தது வலை பாதுகாப்பு. வலை பாதுகாப்பு என்பது சற்று சிக்கலான விஷயம். ஏனென்றால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் கணிப்பொறியை அணுகலாம். உரிய பாதுகாப்பு அளிக்க பலரும் முயற்சி செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலை பாதுகாப்பு அப்படின்னா வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு தான் வந்து இன்னும் பலரும் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த வலையை பயன்படுத்துகிறாங்க. எந்த மூலையிலிருந்து வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கான செக்யூரிட்டியும் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் அது இன்னும் அதிகமான செக்யூர் குடுக்கணும், அந்த ஹேக்கர்ஸ்ட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பிழை பொருத்தல். இயக்க அமைப்பு வலுவான பிழை பொருத்தல் தன்மையுடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறு நேரும்போது இயக்க அமைப்பு செயலிழக்கக்கூடாது. மாறாக இயக்க அமைப்பு பிழை பொறுப்பு திறன் கொண்டு இயல்பு நிலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிழை பொருத்தல் அப்படின்னா வந்து இப்போ ஒரு பயனர் புதுசா ஒரு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றாங்க, இல்ல ஒரு மொபைல பயன்படுத்துறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான தவறு வந்து ஏதாவது ஒண்ணு ஏற்படும் இல்லையா? அந்த மாரி தவறு அவங்க செய்யக்குள்ள அத திருத்தக்கூடியதா இருக்கணும். மாறாக இந்த இயக்க அமைப்பு அது செயல் இல்லாம அதாவது ஹேங் ஆகுறதோ, இல்ல அந்த இயக்க அமைப்பு வந்து ஆஃப் ஆகுறதோ, ஷட் டவுன் ஆகுறதோ இந்த மாரிலாம் இல்லாம, அந்த பிழைய வந்து பொறுக்கும் தன்மையோடு இருக்கணும். அந்த ஓஎஸ் அந்த இயக்க அமைப்பு அந்த தவற வந்து சரி செய்யக்கூடியதா இருக்கணும். இல்லனா பொறுத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோப்பு மேலாண்மை. கோப்பு அப்படின்னா வந்து ஃபைல். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பு மேலாண்மை என்பது தரவுகளை சேமிக்கும் தொழில்நுட்பங்களை கையாளும் ஒரு முக்கிய செயல்பாடாகும். தரவுகள்லாம் சேமிக்கக்கூடியது தான் வந்து கோப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். தரவுகள் எல்லாமே வந்து சேமிக்கிறது எப்படி சேமிக்கும்னா ஃபைலா சேமிக்கும். ஃபைல தான் வந்து கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, இயக்க அமைப்பு ஒரு கணினியில் கோப்புகள், கோப்புரைகள் மற்றும் அடைவு அமைப்புகள் ஆகியவற்றை நிர்வகிக்கிறது. ஸோ இதில் கோப்புகள் அப்படின்னா வந்து தரவுகள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கோப்புரைகள் அப்படின்னா இந்த கோப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் கோப்புரைகள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சி கோலன்லேயோ இல்லை டி கோலன்லேயோ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு ஒரு பேர் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மூவிஸ்க்குள்ளே இப்போ 2020 மூவிஸ், 19 மூவிஸ், ஸோ அந்த மாதிரி சப் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் அந்த மூவிஸ் எல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க.
ஸோ, அந்த மாரி நெறைய ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஃபோல்டர். அதாவது கோப்புகள்லாம் சேர்ந்தது தான் கோப்புறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அடைவு அமைப்புகள். அடைவு அமைப்புகள்லாம் டைரக்டரிஸ். அந்த லோக்கல் டிஸ்க் சி, டி, ஈன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ, அதான் வந்து அடைவு அமைப்புகள். இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடியது தான் கோப்பு மேலாண்மை. நெக்ஸ்ட் ஒரு கணிப்பொறியில இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். அதுக்கான ஒதுக்கீடெல்லாம் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த கோப்பு ஒதுக்கீடு அட்டவணைய பயன்படுத்துறாங்க. இந்த கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை மூலம் கோப்பு மற்றும் அடைவுகள் கோப்புரைகள் வடிவத்தில் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து கோப்புல ஸ்டோர் ஆகுது, கோப்புரைகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து எதன் மூலம் ஸ்டோர் ஆகுதுன்னா, கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை மூலமா சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோப்பு பெயர், வகை, அளவு, ஆரம்ப முகவரி மற்றும் அணுகல் பன்முறை போன்ற கோப்பின் பொது தகவல்கள் FATயில் சேமிக்கப்படும். ஸோ இந்த கோப்பு அந்த தரவுகளுக்கு ரிலேட்டடான எல்லா தகவலுமே வந்து இந்த FATல தான் சேமிக்கப்படும். FATனா ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இயங்குதளத்தின் கோப்பு மேலாளர் கோப்புகளை உருவாக்க, திருத்த, நகலெடுக்க, கோப்புகளுக்கு நினைவகத்தை ஒதுக்க உதவுகிறது. மேலும் கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை மேம்படுத்தப்படுகிறது. அடுத்த தலைமுறை கோப்பு முறைமை மற்றும் EXT12 போன்ற சில கோப்பு மேலாண்மை நுட்பங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் வந்து கோப்பு மேலாண்மை நுட்பங்களுக்கான எக்ஸாம்பிள். அடுத்த தலைமுறை கோப்பு முறைமை NTFS அண்ட் EXT12 இது ரெண்டும் தான் வந்து கோப்பு மேலாண்மைக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பல செயலாக்க இயக்க அமைப்பு. இது இயக்க அமைப்பு அம்சங்களில் ஒன்றாகும். பல செயலாக்க செயல்முறை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செயலிகளை கொண்டுள்ளது. அதாவது பல செயலாக்க செயல்முறை அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையை வந்து பல செயலிகளை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் பல செயலாக்க இயக்க அமைப்பு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸுக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஷேர் பண்ணி செய்வீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மற்ற செயலிகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதான் வந்து பல செயலாக்க இயக்க அமைப்பு. இந்த செயலிகள் வந்து 2 கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை 2 மொபைலாக இருக்கலாம், எந்த செயலியாக வேணாலும் இருக்கலாம். அந்த செயலியை பயன்படுத்தி ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ ஆன்லைனில் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா வந்து அது இணையாக தான் செய்வாங்க. ஸோ ஒரே நேரத்தில் செய்கிறது தான் இணையாக செயல்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இணையாக செயல்படுவதால் இதை இணையாக்க செயலி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரே வேளையில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு பணிகளை செய்கிறது. ஒரே வேலையை வந்து வெவ்வேறு பகுதியிலிருந்தும் செயல்படுத்த முடியும். பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால் இந்த அம்சமானது அதிகபட்ச இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது கணினி பணியின் திறனை மேம்படுத்துகிறது. நெக்ஸ்ட்டு நேர பகிர்வு இயக்க அமைப்பு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வட்ட வரிசை திட்டமிடலில் பார்த்தோம் இல்லையா? நேர பகிர்வு இயக்க அமைப்பு அதே தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது இயக்க அமைப்பு அம்சங்களின் ஒன்றாகும். ஒரே நேரத்தில் பல பணிகளை அல்லது செயல்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நேரத்தை பிரித்து செயல்படுத்துவதால் இது நேர பகிர்வு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இப்போ 3 வேலை இருக்குன்னா 3 வேலைக்கும் வந்து தனித்தனியாக அந்த டைம் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு வேலைக்கும் வந்து இவ்வளோ நேரம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நேர அடிப்படையில் செயல்படுத்தக்கூடியது தான் இந்த நேர பகிர்வு இயக்க அமைப்பு. ஒரு முறை நேரம் ஒதுக்கீடு அல்லது செயல்முறை நிறைவடைந்தவுடன் செயலி பல்வேறு செயல்களுக்கு இடையில் விரைவாக மாறுகிறது. உதாரணத்திற்கு P1, P2, P3 அப்படின்னு சொல்லி 3 செயல்முறைகள் இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் வந்து ஒதுக்கப்படும் நேர முறையே 30, 40, 50 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P1க்கு வந்து 30 நிமிடங்களும், P2க்கு 40 நிமிடங்களும், P3க்கு வந்து 50 நிமிடங்கள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பாருங்க, செயல்முறை P1 20 நிமிடங்களில் முடிவடைந்தால் அடுத்த செயல்முறை P2 செயலி எடுத்துக்கொள்கிறது. செயல்முறை P2வை 40 நிமிடங்களில் முடிக்க முடியவில்லை எனில் தற்போதைய செயல்முறை P2வை இடைநிறுத்தம் செய்து அடுத்த செயல்முறை P3யை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து P1 வந்து 20 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா P2க்கு போகுது. P2க்கு வந்து 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 40 நிமிஷத்தில் முடிக்கலனாலும் என்ன ஆகுதுன்னா அந்த செயல்முறை அந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு P3க்கு வந்து மூவ் ஆகுது. P3 செயல்முறைக்கு வந்து மூவ் ஆகிட்டு P3 வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணும். P3 கம்ப்ளீட் பண்ணி திரும்பவும் P1க்கு போகும். P1ல வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலைன்னா கம்ப்ளீட் பண்ணும். கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா திரும்ப என்ன ஆகுது P2க்கு வந்து போயிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து நேர பகிர்வு இயக்க அமைப்பு. அடுத்தது பரவல் இயக்க அமைப்பு. இது வந்து இணையத்தை பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து பரவல் இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் இணையம் அதாவது இணையதளம் உள்வலை வழியாக உலகெங்கிலும் பல இடங்களில் சேமிக்கப்பட்டு செயலாக்கப்பட்ட தரவுகள் மற்றும் பயன்பாட்டுகளை இந்த அம்சம் கவனித்துக் கொள்கிறது.
பரவல் இயக்க அமைப்பின் நன்மைகள் வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க. ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர் வலையமைப்பின் மூலம் மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தலாம். இங்கே ஒரு பயனர் இருக்காங்க. அவங்க நெட்வொர்க்கை பயன்படுத்தி மற்றொரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பயன்படுத்துறது. இப்போ வளங்கள் அப்படின்னா வந்து இந்த பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாமே வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வளங்கள் எல்லாத்தையுமே நெட்வொர்க்கை பயன்படுத்தி அணுக முடியும். பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஆஃபீஸ் ரூமில் ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் அந்த வலையமைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து மற்ற கம்ப்யூட்டருக்குலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து எல்லா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். இப்போ வந்து 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் சியில் வந்து இப்போ ஸ்கூல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதே வந்து சி சிஸ்டம், அதாவது 3வதா இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இந்த ஸ்கூல் ஃபைல் வந்து தேவைப்படுது அப்படின்னா, அவங்க டேரெக்டாக இந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் இருக்க கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டரோட அந்த நெட்வொர்க் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கூல் ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கூலுன்ற ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். அங்கே சேவ் பண்ணுறது இங்கே அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். சரியா? அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை வந்து ஒரு 4 கம்ப்யூட்டர், 5 கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிரிண்டரை கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ பிரிண்டர் வந்து இப்போ 5 சிஸ்டத்துக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு பிரிண்டர் 2 பிரிண்டர் தான் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் சிஸ்டம் வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து எல்லா சிஸ்டம்லேயும் வந்து அந்த பிரிண்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குன்னா 5 சிஸ்டத்துக்கும் அந்த ஒரே பிரிண்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 5 சிஸ்டத்தில் எங்கேருந்து வேணாலும் பிரிண்ட் கொடுக்கலாம். எந்த சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் இந்த பிரிண்டர்லேருந்து அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வாடிக்கையாளர்களுடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துகிறது. புரவலர் கணினியில் உள்ள சுமையை குறைக்கிறது. ஓகே, புரவலன் அப்படின்னா வந்து அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர், இந்த சிபியு மெயின் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த புரவலன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சுமையை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த பரவல் இயக்க அமைப்போட நன்மைகள். நெக்ஸ்ட்டு முக்கிய இயக்க அமைப்புகள். யுனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு இதான் வந்து முக்கிய இயக்க அமைப்புகள். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ் இதுதான். நவீன இயக்க அமைப்புகள் ஒரு வரைகலை பயனர் இடைமுகத்தை பயன்படுத்துகின்றன. வரைகலை பயனர் இடைமுகம்னா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பணிக்குறிகள், பொத்தான்கள், பட்டியல்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். பணிக்குறிகள்லாம் தெரியும் இல்லையா? இதான் வந்து இப்போ ட்ரா, ஹைலைட், எரேஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? பிரிண்ட்டு, சேவஸ் இதான் வந்து பணிக்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். பொத்தான்கள் அப்படின்னா வந்து பட்டன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறது அதான் வந்து பொத்தான். பட்டியல்கள் அப்படின்றது வந்து நம்ம இப்போ ஒன்று கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது கீழே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நியூ, ஓப்பன், சேவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதான் வந்து பட்டியல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே திரையில் காண்பிக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செயல்பாடு பாருங்க. இயக்க அமைப்பு, முத்திரை மற்றும் விளக்கத்தையும் இணைக்க கோடு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து லோகோ, அதாவது இயக்க அமைப்போட லோகோ. உங்களுக்கு இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுற இல்லை செல்லு யூஸ் பண்ணுறீங்கனாவே தெரியும். இந்த லோகோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். இது கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டளை வரி இயக்க அமைப்பு திறந்த மூல மென்பொருள் மேம்பாட்டு மற்றும் இலவச இயக்க அமைப்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டளை வரி இயக்க அமைப்பு திறந்த மூலம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே வந்து என்ன வந்து யூனிக்ஸ். ஓகேவா? அடுத்தது ஒரு பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி விச் இஸ் நாட் லிங்க்டு வித் ஆப்பிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலர் ஓஎஸ், இது வந்து ஆப்பிள் ஃபோனில் வந்து லிங்க் பண்ண முடியாது. அப்போ வந்து அது ஆண்ட்ராய்டு. ஓகேவா? ஆண்ட்ராய்டு தானே நம்ம எல்லா மொபைல்லையும் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூஸ்டு வித் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் வெல் வித் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ். ஸோ அதுதான் வந்து மேக் ஓஎஸ். ஓகே, ஆப்பிள் கம்ப்யூட்டர் வேறு, ஐஃபோன் வேறு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிசைன் டு பி யூஸ்டு ஃபார் த ஆப்பிள் ஐஃபோனில் யூஸ் பண்ணுறது ஐஓஎஸ். நெக்ஸ்ட்டு இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் இஸ் வெரி பாப்புலர் இன் யூனிவர்சிட்டிஸ், கம்பெனிஸ் அண்ட் பிக் என்டர்பிரைசஸ் எக்ஸெட்ரா. இதில் அதாவது பிக் கம்பெனிஸ்லலாம் அந்த யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த லினக்ஸ். தனிப்பட்ட கணினிகளுக்கு மிகவும் பிரபலமான GUI இயக்க அமைப்பு வந்து விண்டோஸ். பர்சனல் கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதோட கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.